போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 30 லட்சம் பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆக போறாங்க. தற்போது 6244 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக கூடும். எனினும் லட்சக்கணக்கில் எழுத போறாங்க இல்லையா, அதுல இருந்து ஆயிரக்கணக்கில் மட்டுமே தேர்வாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்ப அதுல நம்மளும் ஒரு பர்சனை இடம்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய முயற்சி மற்றும் நிறைய பயிற்சி அவசியம். சரி, அப்ப சமீப காலமாக நமது வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிருந்தீங்க, சார் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வேறு மாவட்டம் தென் மாவட்டத்திலிருந்து இருக்கிறேன், எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பயிற்சி எடுத்துக்கொள்ளணும் ஆசை, எனக்கு சரியான வழிகாட்டுதல் தேவை என்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதன் காரணமாக நமது காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமியானது தென் மாவட்டங்கள் பிற மாவட்டங்களிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வசதி செய்து தரும் விதமாக குருகுல பயிற்சி அப்படின்றத நம்ம தொடங்கி இருக்கிறோம். சரி, அப்ப இந்த குருகுல பயிற்சின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அம்சங்களை உள்ளடக்கியதா இருக்கு, அதுல கலந்து கொள்வதன் மூலமாக வெறும் 120 நாட்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை ஈஸியா கிராக் பண்ண முடியுமா, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்ற பேசிக் விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கான 120 நாட்கள் குருகுல பயிற்சி. அப்ப குருகுல பயிற்சின்றது ஒன்றும் சிம்பிளா சொன்னோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இலவச தங்கும் வசதி செய்து கொடுக்கப்படுகிறது. சரி, தங்கும் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோம், உணவு உண்டு, வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம எவ்வாறு படிக்க போறோம். பொதுவாக நான் சொன்னேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சரியான அணுகுமுறை வேண்டும். கிட்டத்தட்ட 200 கேள்வி தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அந்த 200 கேள்விகளில் கிட்டத்தட்ட 187க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணால் மட்டுமே உங்களது பதவியானது உறுதி செய்யப்படுகிறது. அப்ப அதற்கு விடாமுயற்சி வேண்டும். பொது தமிழ், பொது அறிவியல் மற்றும் கணிதம், திறனறிதல், இந்த மூன்றிலையும் சரியாக மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், உள்ள பிளேஸ் ஆக முடியும். அப்ப அதற்கு எவ்வாறு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க தங்கக்கூடிய குருகுலம் சொன்னீங்களா, அந்த 120 நாள் இங்க தங்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வாறு நம்ம பயிற்சி கொடுக்கிறோம், அவங்க நேரத்தை எவ்வாறு நம்ம பயனுள்ளதா திட்டமிடுறோம் அப்படின்ற விஷயத்தை பத்தி ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க. பொது தமிழ் பாடம் திருப்புதல், அன்றாட உங்களுடைய பர்சனல் டேவை எப்படி நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. தினசரி பொது தமிழ் பாடம் திருப்புதல். சரிங்களா? பொது தமிழ் தினமும் ரிவைஸ் பண்ண போறீங்க. காலை 4 மணி முதல் 7 மணி வரை என்ன பண்ண போறீங்க, பொது தமிழுக்கான வகுப்புகள் நடக்க போகுது. அதுக்கடுத்து திறனறிவு பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 25 கேள்விகள் இது வந்து இடம்பெறுது. ஆமா இல்லைங்களா? அப்ப திறனறிவு பாடமானது காலை 7 மணி முதல் 8 மணி வரை உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அதன் பிறகு பைந்தமிழ் தேர்வு தொடர். நம்ம காஞ்சிவல்லூர் ஐஏஎஸ் அகாடமியோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக பொது தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் அப்படின்றது ரொம்ப சுலபமாக எடுக்க வைப்போம். அதன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பைந்தமிழ் தேர்வு தொடர்னு சொல்லக்கூடியது. குறிப்பிட்ட பாடவாரியாக ஒவ்வொரு பாடத்திலும் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பின் கீழேயும் துல்லியமாக கேள்விகள் எடுக்கப்படுகிறது. அப்ப அந்த பைந்தமிழ் தேர்வு தொடர அன்றாடம் நீங்க காலை 9:30 முதல் காலை 10 மணி வரைக்கும் நீங்க எழுதுவீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தினசரி வகுப்புகள் உங்களுக்கு நடைபெறும். அன்றாட வகுப்புகள் காலை 10 மணி முதல் 12:30 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். சரி, இதை தவிர்த்து சார் நான் பொது தமிழில் நல்லா ஷைன் ஆயிட்டேன், எனக்கு பொது அறிவியல் பாடம் இருக்கு இல்லைங்களா, ஜெனரல் ஸ்டடிஸ் பார்ட், அதுக்கு நான் எப்படி ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னா, சக்சஸ் தேர்வு தொடர்னு சொல்லக்கூடியது பொது அறிவியலுக்காகவே என்ன வச்சிருக்கோம், தேர்வு தொடர் இருக்குது. இந்த தேர்வு தொடர் அன்றாடம் 12:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு பொதுவாக பாடத்திட்டத்தை கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க. மதியம் லஞ்சுக்கு அப்புறம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இதற்கான வகுப்புகள் நடைபெறும். பிறகு அன்றாட நிகழ்வுகள், தினமும் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஆப்டிடியூட், இந்த இரண்டையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, தினமும் மாலை 7 மணி முதல் இரவு 8 வரை நீங்க பார்ப்பீங்க. இதற்கடுத்து முந்தைய தேர்வு வினாத்தால், எப்பவுமே எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக முந்தைய தேர்வு வினாக்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதற்கு நம்ம தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். முந்தைய தேர்வு வினாத்தாள்கள் கலந்துரையாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அன்றாடம் இரவு 9 முதல் 10:30 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இவ்வாறு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, என்ன பண்றீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியாம, சரியான வழிகாட்டுதல் இல்லாம நிறைய பேர் போட்டித் தேர்வுல தொடர்ந்து மிஸ் பண்ணிட்டே வரீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுப்பதற்காகவே இந்த டைம் பிளானிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். சரி, இந்த டைம் பிளானிங் ஷெட்யூல் பண்றது நாங்க வீட்டில இருந்தே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த குருகுல பயிற்சியானது வெளி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்காகவே சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். சார் நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறேன், எனக்கு எப்படி படிக்கிறது தெரியலன்னா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட இந்த குருகுல பயிற்சியில் நீங்க இணைந்து கொள்ளலாம். சரி, அப்ப சிறப்பம்சம் பாருங்க. இந்த குருகுல பயிற்சியில் தினசரி 13 மணி நேரத்தை நீங்க எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? 13 மணி நேரம், தினசரி 2 மணி நேரத்தை தேர்வுகளில் செலவு பண்ண போறீங்க. அதுக்கடுத்து 2.5 மணி நேரம் வகுப்புகளை நேரடியாக வகுப்புகளை பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் திருப்புதல். ஓகேங்களா? முக்கியமான பாடங்களை திருப்புதல். அப்ப 13 மணி நேரத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செலுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை எளிதாக அடைய முடியும். சரி சார், இந்த வகுப்பு இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க.
ஒரு டெமோ வீடியோ இருக்கு இல்லையா, நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல இப்ப தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் அன்றாடம் தங்களுடைய பணியை எவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த பயிற்சி வகுப்பில் நீங்களும் கலந்துக்கிட்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை வெற்றிகரமாக நீங்களும் கிளியர் பண்ணணுமா? அப்போ உடனே என்ன பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய நேமை என்ரோல் பண்ணிக்கோங்க. அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இது இல்லாம செப்பரேட்டா நம்ம பைந்தமிழ் தேர்வு தொடர், சக்சஸ் தேர்வு தொடர் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன்லயும் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அட்மிஷன்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதே போல முக்கியமான ஒரு தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.